எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம். எரேமியா இந்த வார்த்தைகளை தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறதை ஆசாரியனான இம்மேருடைய குமாரனும் கர்த்தருடைய ஆலயத்து பிரதான விசாரணை கர்த்தனுமாகிய பஸ்கூர் கேட்டபோது, எரேமியா தீர்க்கதரிசியை பஸ்கூர் அடித்து அவனை கர்த்தருடைய ஆலயத்திலே பென்யமீன் கோத்திரத்தாரை சேர்ந்த மேல்வாசலில் இருக்கும் காவலறையிலே போட்டான். மறுநாளிலே பஸ்கூர் எரேமியாவை காவலறையிலிருந்து வெளியே போகவிட்டான். அப்பொழுது எரேமியா அவனை நோக்கி, கர்த்தர் உன்னை பஸ்கூர் என்று அழைக்காமல் மாகோர் மிசாபீப் என்று அழைக்கிறார். மேலும் கர்த்தர், இதோ நான் உன்னையும் உன் எல்லா சிநேகிதரையும் பயத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். உன் கண்கள் காண இவர்கள் சத்துருக்களின் பட்டயத்தால் விழுவார்கள். யூதா அனைத்தையும் நான் பாபிலோன் ராஜாவின் கையில் ஒப்புக் கொடுப்பேன். அவன் அவர்களை சிறைப்பிடித்து சிலரை பாபிலோனுக்கு கொண்டு போய் சிலரை பட்டயத்தால் வெட்டி போடுவான். இந்த நகரத்தின் எல்லா பலத்தையும் அதன் எல்லா சம்பத்தையும் அதன் அருமையான எல்லா பொருள்களையும் யூதா ராஜாக்களின் எல்லா பொக்கிஷங்களையும் நான் அவர்கள் சத்துருக்கள் கையில் ஒப்புக் கொடுப்பேன். அவர்கள் அவைகளை கொள்ளையிட்டு பாபிலோனுக்கு கொண்டு போவார்கள். பஸ்கூரே, நீயும் உன் வீட்டில் வாசமாயிருக்கிற யாவரும் சிறைப்பட்டு போவீர்கள். நீயும் உன் கள்ள தீர்க்க தரிசனத்துக்கு செவி கொடுத்த உன் சிநேகிதர் யாவரும் பாபிலோனுக்கு போய் அங்கே மரித்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவீர்கள் என்று சொல்லுகிறார் என்றான். கர்த்தாவே, என்னை இணங்க பண்ணினீர், நான் இணங்கினேன். நீர் என்னிலும் பலத்தவராயிருந்து என்னை மேற்கொண்டீர். நாள்தோறும் நகைப்புக்கு இடமானேன். எல்லாரும் என்னை பரிகாசம் பண்ணுகிறார்கள். நான் பேசினது முதற்கொண்டு கதறுகிறேன். கொடுமை என்றும் பால் கடிப்பென்றும் சத்தமிட்டு கூறுகிறேன். நான் கூறின கர்த்தருடைய வார்த்தை நாள்தோறும் எனக்கு நிந்தையும் பரிகாசமும் ஆயிற்று. ஆதலால் நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் இனி கர்த்தருடைய நாமத்திலே பேசாமலும் இருப்பேன் என்றேன். ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைபட்டு எரிகிற அக்கினியைப் போல் என் இருதயத்தில் இருந்தது. அதை சகித்து இளைத்து போனேன். எனக்கு பொறுக்கக்கூடாமற் போயிற்று. அநேகர் சொல்லும் அவதூரை கேட்டேன். பயஞ்சூழ்ந்திருந்தது. அறிவியுங்கள். அப்பொழுது நாங்கள் அதை அறிவிப்போம் என்கிறார்கள். என்னோட சமாதானமாய் இருந்த அனைவரும் நான் தவறி விழும்படி காத்திருந்து ஒருவேளை இணங்குவான். அப்பொழுது அவனை மேற்கொண்டு அவனில் குரோதந்தீர்த்து கொள்வோம் என்கிறார்கள். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள். மறக்கப்படாத நித்திய இலச்சை அவர்களுக்கு உண்டாகும். ஆனாலும் நீதிமானை சோதித்தறிந்து உள்ளிந்திரியங்களையும் இருதயத்தையும் பார்க்கிற சேனைகளின் கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு நீதியை சரி கட்டுகிறதை காண்பேனாக. என் காரியத்தை உம்மிடத்தில் சாட்டிவிட்டேன். கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை துதியுங்கள். அவர் எளியவனுடைய ஆத்துமாவை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவிக்கிறார். நான் பிறந்த நாள் சபிக்கப்படுவதாக. என் தாயார் என்னை பெற்ற நாள் ஆசீர்வதிக்கப்படாதிருப்பதாக. உமக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்ததென்று என் தகப்பனுக்கு நற்செய்தியாக அறிவித்து அவனை மிகவும் சந்தோஷப்படுத்தின மனுஷன் சபிக்கப்பட கடவன். அந்த மனுஷன் கர்த்தர் மனம் மாறாமல் கவிழ்த்து போட்ட பட்டணங்களைப் போல் இருந்து காலமே அலறுதலையும் மத்தியான வேளையிலே கூக்குரலையும் கேட்க கடவன். என் தாயார் எனக்கு பிரேத குழியும் நான் என்றைக்கும் பிரசவியாத சூளுமாய் இருக்கத்தக்கதாக கர்ப்பத்திலே நான் கொலை செய்யப்படாமற் போனதென்ன? நான் வருத்தத்தையும் சஞ்சலத்தையும் கண்டு என் நாட்கள் வெட்கமாய் கழியும்படிக்கு நான் கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்டதென்ன என்பதே. ஆமேன்.